அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இது வந்துட்டு இந்த பக்கம் அப்படி காதில் இருந்து 1 2 3 கொஞ்சம் 1/2 கிலோ சரியா 1/2 கிலோ நிற்கிது நண்டு. என்ன மேலே என்ன மசக்குட்டியா? சரி எப்படி கத்தியா? நான் 1000 ரூபாய் என்ன கத்தி பரவாயில்லைன்னு. ஆமாம் என்ன இப்போ நாங்கள் வந்து மொட்டை வட்டி கொண்டு இருக்கிறோம். மிஞ்சால வட்டி வச்சு நான் நினைக்கிறேன் அது காணாது. இப்போ வட்டி முடியுது என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாச்சும் இன்றைக்கு எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இன்றைய நாளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். இவ்வளவு நாளும் வந்து ஓடி திரிஞ்ச இப்போ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணினா அதை ஸ்டார்ட் பண்ணி போட்டு மத்தியான டைம் வந்த உடனேயும் அங்கே தம்பியாக்கள்கிட்ட அப்படின்ட்டு போய் கொண்டு இருந்த நாங்கள் ஒரு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அன்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த வேலையில் எல்லாத்தையும் பிடிங்கி கொண்டு இருந்த நாங்கள் வேலைக்கு வந்து செய்து முடிக்கணும்னு சொல்லி அந்த பிளான் வந்து வேறையாக இருந்தது. இதுக்கு முன்னால் தான் கூடுதல் அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தோடு செய்து கொண்டிருந்தேன். நான் அதெல்லாம் மனுஷர்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்குமென்று சொல்லிடலாது. அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் தடைபட்டுட்டுது. அதனடியால் தான் இப்போ திரும்பவும் நாங்கள் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் தான் பிடுங்கியிருந்தேன். நான் இதில் இருந்த அவடங்கான இப்போ விடிய காலமே எங்களோட ஒரு அண்ணா வந்து அவர் வந்து தான் வந்து இந்த வேலையில் அதை செய்து முடிக்கிறேன்னு அவர் அங்கால வந்து செய்து கொண்டு நிற்கிறார். உண்மையிலேயே இதே மாதிரி தான் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் பிடுங்கிட்டு விட்ட மாதிரி தான் என்னுடைய கராச்சியில் இருக்கிற வேலையிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்து போட்டு விட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து மீன்பாடுகளும் வந்து சரியான குறைவு. அதனடியால் என்ன செய்கிறது, குறைவோ கூடவோ செய்ய வேண்டிய வேலையில் செய்யத்தானே வேணுமென்றதுக்காக வந்து செய்திருந்தேன். இப்போ இன்றைய நாள்லேயும் வந்து ஒரு இந்த கிராங்க் அடிக்கிற ஜைக் கொண்டு ஒரு அண்ணாக்கள் வந்து கேட்டுருந்தேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வெளியில் போயிடலாம். அது ஒரு சின்ன ஒரு ஜைக் கொண்டு தான் கிடக்க அந்த பஸ்ஸுகள் எது மடிக்கிறேன் அடித்து கொள்ளலாம். அப்போ அதுவும் போய் ஒரு இடத்துல ஏற்றி கொள்ள வேணும். அதுவும் டவுனுக்குள்ளே தான் போய் ஏற்ற வேணும். அதையும் ஏற்றி கொண்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் தான் வந்து வேலை செய்கிறார். இப்போ கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து காலகாலமாக இப்படியான இந்த வேலையெல்லாம் செய்கிறார். ஆனால் கடை தொழில் போகிறேன் என்ன என்ன இன்றைக்கு வெள்ளிக்கிழமை லீவுண்டா லீவ் என்றாலும் உண்மையிலே ஒரு உழைப்பாளி சும்மா இருக்கக்கூடாது. தொழில் செய்து தான் அதுக்கு பிறகு தான் அதிலிருந்து வர ஒரு ஊதியத்தில் எதையும் செய்ய வேணும். என்ன என்ன சொன்னால் உண்மையிலேயே மற்றவங்க வந்து இன்றைய நாளில் லீவ் எடுத்திருப்பாங்க. என்ன கோயில்கள் அது கோயிலுக்கு போயிட்டா வந்தது. அதில் வந்து கோயிலில் நின்றுட்டு அதில் இந்த கடையடிக்கிட்ட வேறு அண்ணன் இப்படி ஒரு வேலை ஒன்று இருக்கின்றோன்னே உடனே வந்தால் மழை கொண்டு வராங்க. தனியாக தனியாக நின்று சிங்கம் மாதிரி செய்து கொண்டு நிற்குது. அது மட்டும் இல்லை தேன்கூடம் கொண்டு கிடந்தது தனியாக 1000 தேனை தனியாக ஒருத்தர் நின்று சமாளிச்சாலி வர்றான். என்ன வெட்டி இந்தலாம் வரும் கூடு அவருக்கு தேனும் ஒரு பிரியோசனம். தேனும் ஒரு 1.5 பதல் தேன் பெரும் எடுத்து உள்ளுக்க வச்சு கிடக்குது. அப்போ நாங்கள் அது எல்லாத்தையும் வீடியோவில் காட்டையில் அது இதில் நின்றது. அது நான் நினைச்சேன் சாக்கு போட்டு கொண்டு தான் தேன் எடுக்க வேணும். என்ன ஆனால் தனியாக நின்று ஒரு கோடாலியோடைய வச்சால் எல்லாம் பட்டி பிடுங்கி எல்லாம் முடிஞ்சு குழாய் குத்தலையோ குத்தலையே என்ன ஓகே அதுவும் கூட நாமம் போட்டு அடிச்சாலோ உண்மையாக கேட்குறேன். எனக்கு விஷம் கொஞ்சம் வேறாது. சரி சரி ஓகே. அப்படி குத்தும் கிளறு குத்தும் திருச்சி குத்தி இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தால் இது கடல் தொழில் என்னது போடுறீங்க நீங்கள்? நான் சூடாக்கி கரவலைக்கு கரவலை எல்லாத்தையும் போகிறேன். என்ன ஓகே இப்போ ஏதோ ஒரு வலையில் உழைச்சி கொண்டு இருக்கணும் மனுஷன். என்ன ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நினைச்ச காரியம் தலைபெற்று போயிட்டது. ஓகே அதை நினைச்சு கொண்டு பார்ப்போம். இல்லாமல் ஒரு நிலைமை வரும்பொழுது எல்லாமே கண்டிப்பாக மாறும் தானே. அதனடியால் நான் தொட்டது அப்படி இருக்கட்டும். இப்போ என்னுடைய வேலை வந்து அங்கே செய்கிறக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை இப்போ டவுனுக்குள்ளே போயிட்டு நான் வந்து அந்த மிஷின் ஒன்று எடுத்துக்கொண்டு போகணும். அதையும் எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கு நிறைய வேலை அடக்கு பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் அதை எப்படி உருவாக்க போகிறோம்ன்றதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைய நாளில். ஓகே அதில் செய்யக்க நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். ஓகே சரி இப்போ நாங்கள் வந்து இப்போ டவுனுக்கு வரோமே இப்போ வந்து படிப்படுத்தி கொண்டு தான் அந்த அதை ஏற்றி கொண்டு வரோம். டவுனுக்குள்ளே தான் இருக்குது. அடுத்த டவுனுக்கு இல்லை ஒரு கராச்சியில் இப்போ நாங்கள் ஏற்றி கொண்டு ராமேஸ்வரம் ஏற்றி கொண்டு வரக்கூடாது. வடியில் தான் அங்கே போகணும். சரி இப்போ நாங்கள் வந்து இப்போ சீமெண்ட் ஏற்றி கொண்டு நிற்கிற ஆளையும் வந்து பிடிச்சிக்காம எனக்கு தெரிஞ்சபடியே தான்
அவன் நான் கொடுக்குற காசு அவனுக்கு அது டபுளாக வருமில்லோ அதனடியால் அவனையே பிடிச்சிருக்கிறான். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் வந்து இப்போ டவுனுக்கு போகிறோம், திரும்ப டவுனுக்கு போகிறோம். போயிட்டு எடுக்க பாருங்க உங்களோட பருத்து டவுனை பாருங்க, கிளகிழப்பாக இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை மரக்கறி வாங்க தான் போய் கொண்டிருக்கோம். பக்கத்தில் பெரிய சந்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் நாட்டில் இதுதான் அந்த சந்தை. இதுதான் ஜெக். ஓ வடி வருது. அது போதும். மெக்கானிக் அவுட் பண்ணுறேன். தக்கோவளம் வெங்கடே பைலன் சாப்பிட்றீங்க மார்க்கெட். இப்படிதான் கேஸால் செய்கிற வேலை. என்னண்டா அப்போ இதில் இல்லைங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வேணுமா? இது ஒரே வேலை செய்யணும். எத்தனை மணிக்கு அதில் செய்ய முடியும்? ஒரு மணிக்கு வேணுங்க. ஒரு மணிக்கு வேணாங்க. சரி பாருங்க, அங்கே ரெண்டு வந்துட்டு சாமானில் ஏற்றி கொண்டு வந்து அப்புறம் இங்கே வந்து கடையத்து வந்து கால் கொண்டு நட்டையும் தெளிக்கிற வீட்டில் செய்ய வேணும். அது வந்து இன்றைக்கு ஏற்றி விட்டுட்டோம். இப்படிதான் நாங்கள் தெரிஞ்ச அப்படிதான் வேலையில் ஒவ்வொரு வேலையிலும் வந்து ஒவ்வொரு கட்டம் வந்து செய்து கொண்டிருக்கோம். அன்றைக்கும் ஒவ்வொரு இருந்தாங்க, எங்களை ஏதோ வேலை செய்கிற மாதிரி கடை சுரக்கிறது வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க. என்ன செய்கிறது? இப்போ நாங்கள் இப்போ கடை கொண்டு வந்து அப்புறம் நாங்கள் இறக்கி காட்டுறோம். உங்களுக்கு இறக்கிட்டு என்ன செய்ய போகிற மட்டும் படிக்கலாம் கொண்டு வந்துருக்கேன். Gini. Gini.
சிரிக்கிறான் இந்த வெயில் வைக்க கோயில் ஊற்று கூட அவ்வளோ அப்படியே கீட்டாரு உடம்பு பாருங்க அப்படி எவ்வளோ எங்களோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லாக ஒயிலோட அஞ்சு என்னட்டு போ ఇక్కడ కండి ఇలా దేని పుదుసాకోణం పెయింట్ ఇలాంటి తిరిగి ఇలా ఉదయం ఇదంచి పుదుసాకోణం இப்போ கடையில் நின்றுனா நம்ம வேலையும் வந்து தனியாக என்ன செய்தோம்னு நிற்கிறார் அப்போ சரியில் தானே தனியாக விட்டுட்டு வர அப்போ அதில் வந்து மட்டை கொஞ்சம் மட்டையில் கொஞ்சம் மட்டை கிடக்கு என்ன தகரங்கள் கொஞ்சம் காணா அப்போ கீழே மட்டையை வரைஞ்சி விட்டு மேலே தகரம் அடிப்போம்னு சொன்னார் அப்போ அதனடியால் கத்தி கேட்டிருந்தார் அப்போ கத்தியும் வேணுந்து கொடுத்துனா ஒரு கத்தி ஒன்று அப்போ இந்த கத்தி அன்றைக்கே வேணும் இந்த கத்தி தான் இதை பாருங்கள் இந்த கத்தியை பார்த்தாலே எரியுமே இல்லை மொட்டையாக கிடக்கலாம் அடிக்கடிக்கலாம் மொட்டையாக கிடக்கு அப்போ இதெல்லாம் மட்டை வெட்டி இல்லாதான் இது மொட்டை கத்தியாம் அன்றைக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி அவன் நொண்டி குதிரையை கொண்டு போன தனி ஆளுக்கு கொஞ்சம் செடியாக நிற்கிறார் அதனால மொட்டை கத்தியாம் அப்போ நான் வந்து அன்றைக்கு ஜாழ்ப்பாணம் போய் வரைக்கும் ஒரு கத்தி ஒன்று வாங்கி கொண்டு தான் வந்தேன் 5 வாரம் அப்படி இருக்கணும் இந்த கத்தி இந்த கத்தி வந்து 1000 ரூபாய்க்கு விற்றவங்க ஜாழ்ப்பாணம் பண்ண ரோட்டில் அப்போ 1000 ரூபாய்க்கு லாபம் தானின்ட்டு நான் இது வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த கத்தியை தான் கொடுக்க போகிறேன் மட்டை வெட்டுற கண்ணிட்ட இது வந்து நல்லா வெட்டு இப்போ மீனூர் வந்து வெட்டுற அந்த கத்தியல் பெருசாக இல்லையண்டா போல் 2 கத்தி வாங்கினேன் ஒன்று 1000 ரூபா படி நல்ல கத்தி இதே மாதிரி உண்டு மற்ற இன்னும் உண்டு என்ன சரியான முறையில் கையாள வேணும் கத்தியை ஓகே இப்போ இந்த கத்தியை நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு கொண்டு போய் ஒரு சாணம் பிடிச்சி கொண்டு வரணும் கடைக்குள்ளே போனால் சாணம் பிடிச்சி கொண்டு வரலாம் அதையும் செய்யலாம் இப்போ மட்டையில் இருந்தால் எடுப்போம் என்ன எப்படி வைக்கல சரியான வெயிலாக கொளுத்து ஏறி எனக்கு கொஞ்சம் ஒயிலெல்லாம் ஊற்றி போட்ட உடம்புலாம் கீட்டாக்கிறாங்க வெட்டியே இல்லை இந்த மட்டையை வெட்டுவோம் அந்த மிச்ச மட்டையில் எடுப்போம் இப்போ இதில் எடுப்போம் இதை படிப்பாங்க வெட்டுப்படும் கூறு இல்லை இதுதான் கூறா கிடக்கு அடிபட விடாம ஆமாம் நம்ம அந்த அதை வெட்டுவோம் இப்போலாம் காணாது மட்டை இன்னும் கொஞ்சம் அது தகரது மேலே தகரத்தை காயாட்டி பிடுங்குவோம் பண்ணையில் வெட்டுவோம் பாருங்க வந்து இந்த கிடக்கு நம்பர் கஷ்டப்படுறேன் பட்டு கூறு நம்ம ஆகிக்கணும் சரி நாங்களே உங்களுக்கு வெயில் இடைக்கே காட்டுறோம் அப்படின்ற பாருங்க இப்போ நாங்கள் வந்து மொட்டை வட்டி கொண்டிருக்கிறோம் மிஞ்சால வட்டி வச்சு நான் நினைக்க அது காணாது இப்போ வட்டி முடியுதுண்ணே முடியுது எப்படி கத்தியா 1000 ரூபாய்க்கு வாங்கின கத்தி பரவாயில்லைண்ணே நல்ல வட்டி இதுதான் இந்த மட்டை வெட்டச்சு ஆமாண்ணே 1000 ரூபாய்க்குலாம் ஆமாண்ணே என்னண்டு இந்த கத்தி நல்ல பூ கட்டி மட்டை வெட்டத்தான் நல்ல கட்டி மட்டை உங்களை அந்த தோயணும் மீன் வெட்டுறதுக்கு நல்லா ஆகுமேன் மீன் பட்டே நல்லது அதான் எடுக்கணும் எத்தனை மட்டை பாருங்க அங்களுக்கு மட்டை கணக்கிற இழுக்கு ஒன்றும் இல்லாட்டி பிறகு பனையில் இழுத்து இருக்கிற எவ்வளவுமே இந்த பனையில் இழுத்த மட்டை இல்லை பார்த்தீங்க அந்த வீட்டுக்காரர் வந்து வந்து ஆடு அவற்றை எங்கள் 2 பேருக்கும் பக்கத்தாலே மிடஞ்சல்லானே இப்போ நாங்கள் வந்து ஒரு பூமரம் வைக்கிறண்டா கூடி அதுக்குள்ள ஆடுகள் வந்து ஓடும் மரம் மட்டாக்கள் வந்து அதான் ஆடு போவே உண்மைதான் மரத்தை கழிச்சா அப்போ இதுகளை வெளியே அடைச்சி விட்டா அதான் முக்கியம் வீடு ஒரு அறுக்கையாக இருக்கும் அதுதான் இந்த காலத்தில் ஒரு பள்ளங்கள் ஓட்டைகளால் வருவாங்க அப்படியான சம்பவங்கள் நடக்குது அப்படி கொத்த காலம் தானே இப்போ வருகுது அங்காலே விழுந்து கிடந்த வெளியில் அடைச்சாச்சு வரும் அதெல்லாம் அடைச்சாச்சு எங்களுக்கு ஒரு அறுக்கையாக இருந்தால் நாங்கள் ஒரு வீட்டுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை நீங்கள் உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அதுதான் கண்டிப்பாக பிள்ளை இருக்குது இந்த பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு அறுக்கையாக இருக்குது சரி நாங்கள் செய்ய விட்டு பாப் ஆமாம் ஆமாம் என்ன மேலே என்ன மசக்குட்டியா சரியான மாசு குட்டி சரி இங்கே வாங்க அந்த மரம் பற்றி அந்த ஒதுக்கிதான் இருக்கிறாக்கும் ஆ அதை நெருப்படியாக நாங்கள் கொளுத்திடுவோம்
மேலே பனை ஓலையும் கிடக்கப்பா எல்லாம் வெயில் என்ன வெயிலாக கிடக்கு வெளியில் சுட்டறியுதா நீங்கள் குளிக்கிற கிணத்தடி நெருப்படி என்ன குளிக்கிடுவோம் ஏண்டா நீங்கள் குளிக்கிற இடம் அதுக்கு 2-3 மாதத்துக்கு வேண்டாம் உடுப்பில் விழுந்தால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வெள்ளச்சட்டையில் ஒரு மாதத்துக்கு அப்படின்னாலும் உண்மைதான் நெருப்படியை ரெண்டா இந்த ஓலை பொறுப்போட நிற்கிறீல்ல கொளுத்தி வேண்ட ஓலையால் அப்படியே போட்டு அப்படியே குளிச்சு விட அது மறுபடியும் அப்படியே கொட்டுப்பட்டு விடுவேன் சரியா சரி தரல நெருப்படி தான் ஓகே மசூட்டி கொளுத்தியாச்சு ஆ அப்படி பனையம் கொளுத்தி விடும் பனையம் கொளுத்தி விடும் சரி சரி ஓகே பார்த்துருப்பீங்க நேற்றைய நாள் வந்து வீடியோ போடல நேற்று வீட்டை வந்து சரியான வேலைகள் அது வந்து முன்னுக்கு பார்த்துருப்பீங்க சரியான வீட்டை அந்த நினைச்சது எல்லாமே வந்து பிளான் மாறிட்டுது அதனடியால் கடையில் தான் அடிக்கிறாங்களே ஹலோ நான் எடுத்தேன்னா சரி நான் எடுத்தேன்னா நம்பர் பிஸின்னு வந்துச்சு சரி நான் எடுத்து கதைக்கிறேண்ணே ஓகே ஓகே நான் எடுத்து கதைக்கிறேன் நான் இன்னும் கடைக்கு போகல இப்போ கடையில் வந்து ஆக்கள் நிற்கிறாங்களே இன்ஜின் கடையில் அப்போ அதனடியால் தான் இப்போ அவையில் கால் பண்ணினேன் வேணும் அப்போ நேற்றைய நாள் வந்து வீடியோ போடல அப்போ வீட்டை வந்து ஃபுல் வேலை இல்லாமல் செய்து கொண்டு இருந்ததோ நேற்று வந்து சொல்லி வேலை இல்லாத வெயில்ன்னு சொன்னாலும் இன்னும் வெயிலோ தெரியாது இப்படி நெருப்பால் சுடுற மாதிரி கிடந்தேன் சுடுறது உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு அப்படி எனக்கு என் உடம்பு பாருங்கள் அப்படி உடம்புல ஃபுல்லாக அப்படியே என்னென்னு சொல்கிறேன் அந்த இது அம்மாவில் எடுத்தமோ எனக்கு என்னென்னு எனக்கு தெரியலைஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இது வந்துட்டு இந்த பக்கம் அப்படி காதில் இருந்து 1 2 3 கொஞ்சம் அடுத்த இதில் எண்ணெய் குறைஞ்சி இந்த இதில் இது இட்டிக்குது சரியா இதில் இருந்து அப்படி ஃபுல்லாக இருக்கா பட்ட இட்டிக்குது அதை மெல்லிய டிஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன் வெள்ளிய ஒரு வெனியன் சாப்பிடக்கூடாது ஓகே நீங்கள் வந்து மச்சம் சாப்பிடக்கூடாது உண்மையிலேயே மச்சம் சாப்பிடக்கூடாது அம்மாவில் எடுத்த வந்து சாப்பிடக்கூடாது அப்போ அதனடியால் வெண்டைக்கும் வந்து சாப்பாடு வெயில் இங்கே சரியான வெயில் இப்போ சர்மிதான கடையில் வாங்கி கொண்டது என்ன மச்சங்களோடும் சாப்பிடக்கூடாது 5 இப்போ நண்டு வாங்கிட்டு நண்டு வாங்கிட்டு சொன்னாங்க நான் இந்த நண்டுன்ற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 ரூபா இந்த நண்டுன்ற விலை வந்து 900 ரூபா ஆனால் உயிர் இருக்குது இங்கே கடிக்கும் இந்த நண்டை அரை கிலோ சரியா 1/2 கிலோ நிற்கிது நண்டு இந்த ஒரு நண்டு தான் கறி மச்சம் சாப்பிடக்கூடாது எல்லாம் நான் வந்து பார்க்குற ஆள் இல்லை பார்க்குறேன் இல்லை வாங்கி கொண்டு சமைக்கிறேன் நான் கொஞ்சம் இதாக இருக்குது அம்மாட்ட போய் கீழே சொல்லிட்டு அந்த கருக்கா காட்டிலே என்னன்னு சொல்லி பார்த்தா தெரியுமா பெரிய கழுகுதல் டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லுவேன் நம்ம அப்போ எனக்கு இதை குறித்து இதுன்ட்டு இல்லை ஆனால் நல்ல பழங்கள் வாங்கிட்டு சொன்னாங்க உண்மையிலே கவனமாக இது கொஞ்சம் பச்சாப்பழம் தான் இந்த வெயில் நிறம் நல்ல ஜூஸ் பழம் பப்பாசி பழம் தயிர் எல்லாம் வாங்கின்னு வந்தேன் ஜூஸ் போட்டு குடிக்க நல்லா இருக்கும் அப்போ அதனடியால் இப்படியான சாப்பாடுகளை தான் இந்த வெயில் நிறம் உண்மையிலே தண்ணி குடிக்கணும் இளநீ தேசிக்காய் தண்ணி எல்லாம் நல்லா குடிக்கணும் அந்த உடம்பு வறட்சி ஆகும் அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நேற்றைய நாள் எனக்கு உடம்பெல்லாம் சுற்றியான நெட்டிவாக இருந்துச்சு அப்போ வீடியோ நான் சுட்ட மாதிரி கிடக்குது இல்லை வெயில் இருக்குது அப்போ என்னோடய வீடியோ ஓடி ஃபுல்லாக எடுக்கவே இல்லாமல் போயிட்டு நேற்றைய நாளில் உண்மைக்குமே அவ்வளோ தூரம் எனக்கு சோர்ந்துட்டு உடம்பெல்லாம் சோர்ந்து ஒரு இதாக போயிட்டுது அதனடியால் இந்த வேலையும் தான் இன்னொன்று செய்த வேலையில் வெயில் வெளியில் இப்போ உள்ளுக்க இருக்கிற வெளியில் போனால் அப்படியே அனலாக குதிக்குது வெயில் இங்கே மழை பெய்யுதோ தெரியாது அப்படி ஒரு அனலாக இருக்கும் இந்த காயங்களோட அந்த கடைக்குள்ளே போய் நிற்க இந்த பருவோட நிற்க மண்ணெண்ணெய் சூடு ஒரு பக்கம் வெயில் சூடு அப்படி குளங்களில் குளிக்கும் நல்லா இருக்குது குளங்களில் தண்ணியே இருக்காது இந்த காலங்களில் அப்போ அப்படியான சூழலில் தான் இருக்குது சில கடலில் குளிக்கணும்னா கடல் தண்ணியும் சரியான சூடாக நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ அம்மாட்ட போய் கேளுங்க சரி ஒரு காட்டி கேட்டு நம்ம பார்த்துட்டு சொல்லுவா நீங்களும் பார்த்துட்டீங்களானே இது என்ன இருக்குமென்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து என்னன்னு சொல்றது இது ஃபுல்லாக இங்கே காதில் ஃபுல்லாக கிடக்கு கழட்டி காட்டுறது கொஞ்சம் ஏற்றுங்க காட்டினாங்க முதலும் அப்படியே இதில்
கொஞ்சம் மேலேயும் கிடக்கு சரி மேலே உடம்பு இந்த சைட் ஷோல்டர்ல எல்லாம் கிடக்கு அப்படியே காலம் பார்க்கத்தானே இப்படி கிடந்துட்டு என்னென்ன ஆனால் இப்போ சஜித் தவிர இது அம்மாவோட எடுத்தான்னு சொன்னால் அதை நம்ம படியில் செய்ய மாட்டேன் கடைசி எதுவும் செய்ய ஆனால் அப்படி இருந்தால் டக்குன்னு மாறிடும் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னா நம்ம 2-3 நாள் கடலில் ஒழிச்சிருந்த எல்லாம் கொட்டு பட்டுரும் அப்படி ஒரு இதாக இருந்தா ஓகே அப்போ இது பார்த்துருப்பீங்க நேற்று நாள் கூட செய்ய இல்லாத ஒரு வேலையில் இப்போ இன்றைக்கு வந்து முடியலை நேற்று நான் செய்த வேலைகளை வந்து அவங்க உங்களுக்கு சும்மா நோம்பலாக அப்படி என்று காட்டுறேன் ஏதோ இருந்ததை கொண்டு சமாளித்து எல்லாம் செஞ்சு விட்டோம் ஏன்னா நாங்கள் நினைச்சது வந்து வேறு மாதிரி நடந்தது வேறு மாதிரி எல்லாம் கை கூடும் ஏன்னா நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதா பேருந்துன்னு அப்படி இல்லை தானே ஏனென்றால் அப்போ அதனடியால் இந்த விஷயங்களை ஒவ்வொன்று நாங்கள் மாற்றிக்கொண்டு இப்போ பாருங்க நாங்கள் செய்திருந்தது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்படி இருக்கின்றது வேலியில் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வேலி இங்கே ரெண்டு பார்த்தாலே அங்கே எல்லாம் தெரியும் ஓப்பன் டோராக தான் இருக்குது இது இப்போ வீடு உயரமன்றோடய எங்களுக்கு தெரியுதா நாங்கள் கீழே 2 கோயில்களை குடிக்காத பாருங்க இதுதான் எங்களோட கிணத்தடி பக்கம் கிணத்தடி பக்கத்தை வந்து நாங்கள் அறுக்கையா ஓரளவுக்கு அறுக்கையா அடைச்சிருக்கோம் இங்கே சகரம் நான் கிடந்த சகரத்தை தான் அடைச்சிருக்கோம் இருக்கிறத கொண்டு சமாளிக்கணும் அதான் வாழ்க்கை மற்ற அதே மாதிரி ஓ இப்படி தான் நங்காளாட்டிய பழைய வீடுகள் கலட்டுற நிதமாக அப்படி விலைக்கு வாங்கி கொண்டு வர வேண்டியதா எனக்கு இப்போ கோழி கூட இல்லை அடிச்சு தரோம் கோழிகளுக்கு இந்த யாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் வந்து இருந்த மட்டையில் இதெல்லாம் நாங்கள் பனையில் பிடுங்கின மட்டையெல்லாம் அது மட்டும் இல்லை உண்மையிலேயே நாங்கள் வந்து என்ன செய்தோம் சரி இப்போ கோழி கூட அந்த அரைச்சி வர கட்டி போட்டு மட்டையால் வரைஞ்சி தண்டுவோம்ன்றது மற்றது மட்டையை எடுத்து வேலி கிடச்சி போடி உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது மரங்களை வந்து விட்டு அது எங்கோன்னு சொல்லி அன்றைய நாளில் ஒரு அண்ணா எழுதியிருந்தார் எனக்கு மெசேஜ் ஒரு கமெண்டில் எழுதியிருந்தார் உண்மைக்குமே தெரியல நான் புறவுதான் எங்களோட வீட்டுக்கு இருக்கிறத விட ஓடி வந்து இதில் இருக்கிறது சுவாத்தியமாக இருக்கும் உண்மையிலே இதில் நிற்கிறது 2 பேனை நிற்கிது அது வந்து அத்தியாவசியமான ஒரு பொருள் எங்களுக்கு தேவையில்லைன்னா நினைச்சுனா நான் கையே வைக்க மாட்டேன் காரணம் என்னென்னு சொன்னால் அது வளர்ந்து விரட்டும் இது வந்து வீட்டுக்கு இருக்கிறத விட ஒரு ஏசி போட்ட ஏசி போட்ட ரூம் இருக்கும் அடியால் உண்மையிலேயே நான் கொண்ட உருவாக்குறதுக்கு படுற பாடு அழிக்க நினைக்கணும்னு சொன்னால் ஈஸியாக அழிச்சிட்டு போயிடலாம் பாருங்க உண்மையிலேயே போல ஒரு 2 மழை வந்தாலும் அதுதான் அப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது உடனே காட்டுறான இது இல்லை பிடுங்கினாலும் நான் காட்டியிருப்பேன் நான் கடை ஓ அப்போ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்துருப்பீங்க அப்போ நாங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை சேர்த்து கொண்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்க்குறேன் இப்போ கல்லுவால் கொண்டு வந்து பறித்தது அப்போ எனக்கு வந்து நேற்று அத்தானாக்கல்லான்னு சொன்னோம் இந்த கொங்குரீட் கல்லும் காணாண்டு அப்போ பார்ப்போம் ஒரு கொஞ்ச நாள் விட்டுட்டு இந்த மண் கிடக்கு தானே சல்லியும் கிடக்குது நான் நிற்கிற நேரங்களில் அறிஞ்சு கொள்ளலாம் இல்லையா அவையிலையும் கூப்பிட்டு அறியலாம் அறிஞ்சு கொள்ளலாம் பாக்கியில் வந்து உண்மையில் கோழிக்கூடு செய்வோம் எல்லாத்தையும் செய்யலாம் என்ன இல்லை கோழிக்கூடு செய்வோம் ஓகே அப்போ வெயில் கூடின மழை வேறு பாரமான மழை அதில் அப்போ அது உண்மைதான் ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து செய்கிறத வந்து ஒவ்வொன்று மீதான் கடைக்கு போகணும் ஒவ்வொரு நாளுமே வீடியோ போடணும்னு நினைக்கிற ஆள் நான் நேற்றைய நாளில் வந்து எனக்கு உடம்பு இப்படியான ஒரு இதாக ஒன்றும் போடலாமல் போயிட்டுது அப்போ சரி இப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் இப்போ மறுபடியும் வேண்டாம் இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் நான் உண்மையிலேயே வந்து வெள்ளனை சொல்லியிருந்தேன் மழை பெய்கிற மாதிரி அப்போ மழை பெய்கிறோடு தான் கடும் கீட்டாக இருக்கண்டு ஆனால் நெல்லியடிக்கு போனோம் நெல்லியடிக்கல இன்னும் மழை சும்மா அடிச்சு ஊற்றுது மழை இந்த மழை சந்தைக்கிட்டே எல்லாம் இடி அதே மாதிரி இங்கே மழை வேறு இல்லை இடி முழங்கி கொண்டே இருக்குது ஆனால் டக்குண்டு பாருங்க இப்போ நேரம் 3:30 என்னென்னு சொல்கிறது நல்ல குளிர்மையாக கிடக்கு என்ன குளிர்மையாக இருக்குது அப்போ நான் போனோன்னே இதுவரை பார்த்துட்டு சொன்னாங்க உனக்கு வந்து கொப்பளிப்பானுண்டாங்க வெளியில் தெரியாத போப்பங்குள்ளே அடித்து போட்டு வீட்டுக்கு கிடாவாம் ரெண்டு சொன்னாங்க அப்போ நான் என்னடா கொப்பளிப்பான்னு எனக்கு தெரியலை ஒரு சிலர் அம்மன் வருத்தமாம் என்றாங்க எனக்கு அதில் பற்றி தெரியாது எனக்கு ஒரு நாளும் இந்த வருத்தம் வரையில வந்தாலும் என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாது எல்லாம் வந்தது மாதிரியே போயிடும் அப்படி தானே ரெண்டு தான் ஒரு எண்ணம் ஓகே இப்போ மழை வரப்போன்னு நினைக்கவே சாப்பாடு சாப்பிட வேண்டாம் நாங்கள் எவ்வளவு சூப்பராக வந்தால் டக்குன்னு மாறிட மாட்டேங்கிறோம் வேதனையை கொடுப்பாங்க தானே எனக்கு தகுது சும்மா அதை கொப்பளிப்பான் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேறோம் ஓகே அப்போ மழை வரப்போன்னு நினைக்கத்தான் உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமாக கிடக்கு ஏன்டா வீடு ஒலியெல்லாம் படுக்கலாது அவள் உண்மைக்குமே சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு 3-4 நாளாக வைக்க தாங்க இயலாது அவ்வளோ வைக்கான இன்றைக்கு தான் அந்த குளிர்மையான இதை உணர்றோமே
கண்டிப்பாக. ஓகே, அப்போ இனித்தானே இப்போ சமைச்சாச்சு. இப்போ 3:30 ஆகிட்டுன்னா நான் கத்திரிக்காய் கறியும் பருப்பும் சரி. சம்பளம் தரப்போம். ஓகே, இப்போ வந்து நண்டு கறி எப்படி செய்து வச்சுக்கிறான்றது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கவா. இல்லைன்னா துடிச்சு கொண்டு இருந்த நண்டு இப்போ எப்படி கறியாக இருக்குன்றதை பார்ப்போம். வீட்லேயே சமைக்கக்கூடாது எனக்கு தெரியாதானே சமைச்சிட்டேன். நண்டு அம்மா சொன்னவா மிரக்கறியா கூடாது. நண்டை வேணுந்த அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமாட்டேன். நான் இதெல்லாம் பார்க்குறது இல்லை, வாங்க சாப்பிட்றத பார்ப்போம், கறியை காட்டணும் உங்களுக்கு. சரி, இப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் இப்போ மறுபடியும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். நான் உண்மையிலேயே வந்து வெள்ளனை சொல்லியிருந்தேன் மழை பெய்கிற மாதிரி. அப்போ மழை பெய்கிறோடு தான் கடும் கீட்டாக இருக்கண்டு. ஆனால் நெல்லியடிக்கு போனோம், நெல்லியடிக்கல இன்னும் மழை சும்மா அடிச்சு ஊற்றுது மழை. இந்த மழை சந்தைக்கிட்டே எல்லாம் இடி அதே மாதிரி இங்கே மழை வரல, இடி முழங்கி கொண்டே இருக்குது. ஆனால் டக்குண்டு பாருங்க இப்போ நேரம் 3:30 என்னென்னு சொல்கிறது, நல்ல குளிர்மையாக கிடக்கு, என்ன குளிர்மையாக இருக்குது. அப்போ நான் போனோன்னே இதுவரை பார்த்துட்டு சொன்னாங்க, உனக்கு வந்து கொப்பளிப்பானுண்டாங்க, வெளியில் தெரியாத போப்பங்குள்ளே அடித்து போட்டு வீட்டுக்கு கிடாவாம் ரெண்டு சொன்னாங்க. அப்போ நான் என்னடா கொப்பளிப்பான்னு எனக்கு தெரியலை. ஒரு சிலர் அம்மன் வருத்தமாம் என்றாங்க. எனக்கு அதில் பற்றி தெரியாது. எனக்கு ஒரு நாளும் இந்த வருத்தம் வரையில. வந்தாலும் என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வந்தது மாதிரியே போயிடும், அப்படி தானே என்றதான் ஒரு எண்ணம். ஓகே, இப்போ மழை வரப்போன்னு நினைக்கவே சாப்பாடு சாப்பிட வேண்டாம். நாங்கள் எவ்வளவு துப்புராக வந்தால் டக்குனு மாறிட மாட்டேங்கிறோம், வேதனையை கொடுப்பாங்க தானே. எனக்கு தகுது சும்மா அதை கொப்பளிப்பான் தொப்பளிப்பான் நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேறோம். ஓகே, அப்போ மழை வரப்போன்னு நினைக்கத்தான் உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமாக கிடக்கு. ஏன்டா வீடு ஒலியெல்லாம் படுக்கலாது. அவள் உண்மைக்குமே சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு 3-4 நாளாக வெக்க தாங்க இயலாது, அவ்வளோ வெக்கான இன்றைக்கு தான் அந்த குளிர்மையான இதை உணர்றோமே. கண்டிப்பாக. ஓகே, அப்போ இனித்தானே இப்போ சமைச்சாச்சு. இப்போ 3:30 ஆகிட்டுன்னா நான் கத்திரிக்காய் கறியும் பருப்பும் சம்பளம் தரப்போம். ஓகே, இப்போ வந்து நண்டு கறி எப்படி செய்து வச்சுக்கிறான்றது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கவா. இல்லைன்னா துடிச்சு கொண்டு இருந்த நண்டு இப்போ எப்படி கறியாக இருக்குன்றதை பார்ப்போம். வீட்லேயே சமைக்கக்கூடாது எனக்கு தெரியாதானே சமைச்சிட்டேன். நண்டு அம்மா சொன்னவா மிரக்கறியா கூடாது. நண்டை வேணுந்த அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமாட்டேன். நான் இதெல்லாம் பார்க்குறது இல்லை, வாங்க சாப்பிட்றத பார்ப்போம், கறியை காட்டணும். சரி, ஓகே பாருங்கோ. இப்போ சாப்பாடு வந்து நண்டு வந்து அவிச்சு வச்சு கிடக்கு. கால் நண்டு அவிக்கல, நண்டு கறி வச்சுக்கிறேன். கறியோ எல்லாமே வந்து சட்டப்படி தான் இருக்குது. உண்மையிலேயே வெள்ளை அரிசி சோறு எனக்கு வந்து பிடிக்காது, உடம்பு வந்து ஹீட் கூட. சேரல் அரிசி, தீட்டல், குத்தரிசி, நண்டு கறி, இறைச்சி கறி, இறால் கறி என்ற வெள்ளைச்சோறு நல்லா இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு ஆளுக்கு இன்றைக்கு மீனக்கிட்டு சமைக்கணுன்ட்டு ஒரே வெள்ளைச்சோறு போட்டுனேன். ஆனால் அதான் உடம்புக்கு நல்ல வருத்தங்களை கொண்டு வராது. மற்றது வந்து உண்மையிலே உள்ளுக்குள்ளே நிற்கிறோம், கரண்ட் இல்லை, கரண்ட் நின்றுட்டுது. இடிமுழங்கு தான் என்றோன்னா கரண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க போல் இருக்குது. ஆனால் மழை வர போன கேட்க பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே எங்களை கண்டில வெளியில் மழை பெய்யுதுன்ற சட்டப்படி இருக்குது. நாளைக்கு ஸ்கூல் இல்லை, லேட் ஆனப்பெல்லாம் கண்டிப்பாக இல்லையா ஸ்கூல் போகிற மாதிரி வெக்கைகளை கிடந்து அவிஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ மழை இரவு பெய்யுதுன்னா கொஞ்சம் லேட் ஆனப்ப படுக்க நல்ல சொற்க நித்திரே போயிடும். வெக்கை என்னன்னா வேலை கிளம்பி போடுவோம். மற்ற பள்ளி கிடந்தானே 5:30 எழும் போகணும். பிள்ளையில விடுறதுக்காக மழை பெய்தான் நல்லா இருக்கு. மழை இவ்வளோ நாளுக்கு நாளா மழை இல்லைண்ணா. கண்டிப்பாக. இப்போ என்னென்னு சொல்கிறது, நேரத்தை கூட அப்படி இல்லை. இப்போ நேரமே இல்லை, மழையால தான் போடுறதுக்கு இப்போ மிரக்கறியெல்லாம் சொன்னால் விலையாக இருக்குதுண்ணா. 3:30 ஆச்சு நேரம் பாருங்க. 3:30 தான் சாப்பிட்றேன். அப்போ நீங்களும் வந்து சாப்பிட்ருப்பீங்கன்றது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக முறைக்கு. ஓகே, அப்போ நான் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மற்றது இன்றைக்கு நிம்மதியாக இருக்கும். இங்கே படுத்துருக்கிற கொடி இந்த புழுதி சுற்றியான புழுக்கி கூட கூடுதலாங்கட விடல. முன்னுக்கு இவர் தண்ணியை ஊற்றி விட்டாலும் வந்திடம் நிலத்தில் படுத்தால் சுடும் நிலம். அதுக்காகவே சில நிலம் சுடுவதுன்னு சும்மா ஒரு பெட்ஷீட் ஏதாவது விரிச்சு போட்டு தான் படுக்கிறது. என்ன நிலம் அவ்வளோ சூடாக இருக்கு. ஆனால் எதுக்கு கூடுதலாக பெட்ஷீட் விரிச்சுட்டு நான் நிலத்தில் தான் படுக்கும். சும்மா அந்த வெக்க நிலங்கள் வரும் நிலம் படு. நண்டு காலை பார்த்தீங்களா? நண்ட காலுக்கு சதை இருக்குது இருக்கு. அப்போ வீடியோ நிப்பாடி போட்டு தான் சாப்பிடணும். பேருந்து பார்க்க சரியில்லை இல்லை. உண்மையாக உங்களுக்கும் ஒரு ஆசை வரும் இல்லை நண்டு காலை பார்க்க. நண்டுக்குள்ளே சதை உள்ள நண்டு. இன்றைக்கு அம்சி அம்மா விட போனோம் டியூஷனால் வந்துட்டு. அப்போ நான் சொன்னேன் அம்சி அப்பா வார சொல்ல இல்லை நான் வரையில நான் நின்றுட்டு பின்னிடம்மா. அப்போ நான் சொன்னேன் நண்டு கறி வச்சுக்கிறேன் அம்சின்றா. வாய் ஊறி போடு அம்மா வையுங்க, நான் இரவு வந்து சாப்பிடுவேன். நான் கம்சிக்கு நண்டு கறியண்டா உசுரண்ணா. அப்படித்தான் நண்டுங்க டவுனுக்கு போய் சந்திச்சா வாங்கிட்டு கம்சிக்கு. அவள் இந்த பாட்டு பாடி பல்லுண்டா உசிரே நீதானே நண்டை. ஓகே, சாப்பிட்டுட்டு முடிஞ்சதை பாப்
எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து முடிக்க போகிறேன். இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.